பொதுவாக பாருங்கள், அதாவது எந்த இடத்துல இந்த மக்கள் இருக்கிறாங்களோ அதை விட அந்த இடத்துல வெளியில் போனவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாங்க, அந்த சபையை ஆரம்பிக்கப்பட்டாங்க. இந்த சபையிலேருந்து வெளியில் போனவங்க இந்த சபையிலேருந்து பாரம்பரியம்லாம் மாறி இருக்கும். ஆனால் அவங்க மாற்றிருக்க மாட்டாங்க. அவங்க தான் வரும், அவங்க மூலம் தான் அதிகமாக துன்பங்கள் வரும். இப்போ இங்கே முதலாவதாக ஆரம்பித்த துன்பமே எபிரேயர்களால் வரலை, கிரேக்க மொழி பேசக்கூடிய எபிரேயர்களால் வந்தது. அது எபிரேய மொழி பேசக்கூடிய எபிரேயர்களால் வரல, கிரேக்க மொழி பேசக்கூடிய எபிரேயர்களாக வந்துச்சு. சரி, இப்போ என்ன செய்கிறாரு மோசேக்கு? என்ன நடக்குது அங்கே? ஸ்தேவான் என்ன செய்கிறார்? தர்க்கம் பண்ணுறார். அவர் போய் என்ன செய்கிறார்? தர்க்கம் பண்ணுகிறார். என்ன பேசி தர்க்கம் பண்ணுகிறார்? என்ன பேசுகிறார்? ஆசியா நாட்டோட தர்க்கம் பண்ணுகிறார். என்ன தர்க்கம் பண்ணதா என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்லியிருப்பார் அவர்? மோசேக்கும் தேவனுக்கு வரும். ஆமாம், 11வது வசனத்தில் பார்ப்போம். என்ன வாசிக்கும்? மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம். என்ன சொல்றான்? என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன பேசியிருக்கலாம்? மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகள் என்ன அவர் சொல்லியிருக்க வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை பற்றி நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்லியிருப்பாரு? மோசே நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும்னு சொல்லியிருப்பாரா? மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக என்ன கான்ட்ராஸ்டா பேசிட்டார் அவர்? இயேசு கிறிஸ்துவை தெய்வம்னு சொல்லியிருப்பாரு. அதாவது தேவனுடைய குமாரன் சொல்லியிருப்பாரு. ஓகே, தட்ஸ் வெரி குட். அப்பதான் தேவ தூஷணம். மோசேக்கு விரோதமா என்ன சொல்லியிருப்பாரு? மோசேயோட பிரமாணத்தை மாத்திரம் இல்லை, ஆனால் பிரமாணத்தின்படி எல்லாம் செய்யறாங்க எல்லாருமே. மோசே தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கும் மோசேக்கு என்ன வித்தியாசமா அவங்க சொல்லியிருக்க? என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் பேசும் பொழுது? என்ன கண்டுபிடிச்சாங்க? அவர் நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கிற தீர்மானத்தை சொல்லியிருப்பாங்க. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்தை கிருபையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க? இப்போ புதிய கட்டளையை நான் கொடுக்குறேங்கிறாரு. பழைய கட்டளை இருந்தாலும் நான் இன்னும் தெளிவாக நான் கட்டளை இது பண்ணல. 10 கட்டளை மட்டும் இல்லை, நான் எல்லாத்தையும் சுருக்கமாக ஒரே இதை தர்றேன்னு சொல்றாரு. வேற என்ன சொல்லியிருப்பாங்க? மோசே நியாயப்பிரமாணம் தள்ளி விடுவது தப்பு அப்படின்னு சொல்லி, மோசே நியாயப்பிரமாணம் தள்ளி விடுவது தப்பு. வேற என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அதனால எங்கேயும் தொழுது கொள்ளணும்னா இங்கே தான் ஆலயத்துக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். வேற என்ன சொல்லியிருக்கலாம்? சிம்பிளா என்ன சொல்லியிருக்கலாம்? நீங்க இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலியானார். பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி நடக்கும். ரொம்ப சிம்பிளா, நீங்க இனிமே ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு வர வேண்டாம்ப்பா, இது எல்லாம் பலி செலுத்த தேவையில்லை அப்படின்னாரு. அப்போ மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ன? பலி செலுத்துதல். இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்தது என்ன? இன்னும் பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. பியூர் காஸ்பல். ரெண்டு. அதுக்கு பின்பதாக என்ன பொய் சாட்சி சொல்றாங்கன்னா 13வது வசனத்தை பாருங்க. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். ஆமாம், இவருக்கும் அதாவது ஸ்தேவானுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது அப்படியே நீங்கள் ஒத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடந்தது மாதிரி இருக்கும். ஏன்னா 2வது இரத்த சாட்சியாக போகிறாரு. சரி வாங்க. பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். என்னது? ஓயாமல் பேசுகிறான். அதனால் சும்மா பேசிக்கிட்டு நெச்சடிச்சுக்கிட்டு இருக்காங்கயா. இதுதான் புதிய ஏற்பாட்டு நாட்களில் சபை வளர்ந்ததுக்கு காரணம். இப்போ ஓயாமல் பேசாமல் இருக்கிறாங்க. அதனால சுவிசேஷத்தை குறித்து ஓயாமல் பேசி கொண்டு இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொன்னார்னா, பவுலடியார் சிறை கைதியாக போடும் பொழுது இன்னொரு ஒரு போர்ச்சேவனை சேர்த்து தான் சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. அல்லது 2 போர்ச்சேவர் இருப்பாங்க, ஒருத்தர் வடது பக்கம் 2 பக்கம். பவுலடியாரோட 2 போர்ச்சுகரை போட்டு ராத்திரி பூரா கட்டி வச்சுனா என்ன ஆகும்? என்ன ஆகும் கொஞ்சம் யோசிக்கலாம். அதுதான் நிறைய பேர் அதாவது அரண்மனையில் உள்ளவர்கள் நிறைய பேருக்கு சுவிசேஷம் பரவிடுச்சுன்னு அவர் சொல்கிறார்.
பிலிப்பியர்கள் நிருபத்தில் என்னுடைய சங்கிலிகளினாலே அநேகருக்கு பரவுகிறார். இந்த மனுஷனோட ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த டியூட்டி முடிச்சு போகும்போது எப்பா இந்த மனுஷனோட போரடிக்க முடியலையா, அவன் பேசிக்கிட்டே இருக்காயா அந்த ஆள். எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வந்தது காரணம் என்ன? ஒரு காரியம், எந்த ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தாலும் அவைகளை, எந்த ஒரு பாதகமான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவைகளை சுவிசேஷத்துக்கு சாதகமாக தான் அந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இவங்களும் என்ன சொல்றாரு, ஓயாமல் பேச. இப்போ இவங்க எந்த நேரத்தில் கிடைக்கிறோம் ஓயாமல் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, இனிமேல் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியானார், தேவதூஷணமே அவரே தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். இது ரெண்டும் தான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்களோ இந்த இடத்துல, இந்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும், அது என்ன சொல்ற, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஏன் சொல்றாரு, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இஸ்லாமிய தேவாலயத்தில் தான் எல்லாரும் கூடணும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இவர் சொல்றாரு எங்கும் தொழுது கொள்ளும் காலம்னு சொல்லி, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு. எருசலேம் ஆலயத்துக்கு போறதுனால என்ன வரும், காணிக்கை வரும். இதெல்லாம் சொல்லும்போது அவரை கொண்டு வர்றாங்க. என்ன சொல்ற, எப்படி என்றால் 14வது வசனம், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். சுவிசேஷத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே நீங்கள் தொழுது கொள்ளலாம். இயேசுவானவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கார், ஒரு பெரிய அந்த திரைச்சீலையை கிழித்து விட்டார். ஏதாவது இனிமேல் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடையாது, எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசிக்கணும். அதனால் இந்த கையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கிடையாது, இனிமேல் கையால் கட்டப்படாத ஒரு பெரிய நமக்கு வீடு நமக்கு உண்டு, நீங்களே ஆலயமாக இருக்கு. இதெல்லாம் அவர் அடிப்படையாக சொல்லியிருக்க வேண்டும். இது இதை நம்ம அவங்க பேசும் பொழுது இது எப்படியாக காணப்படுது, நிச்சயமாக அவர்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய அஸ்திவாரத்தை ஆட்டுகிறது. ஏன்னா தேவாலயம் தான் அவங்களுக்கு அஸ்திவாரம், அதில் தான் அவங்களுடைய விசுவாசமே கட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்க நியாயப்பிரமாணம் தான் அவங்க அஸ்திவாரம், இதை செய்வதனாலே நமக்கு ரட்சிப்புன்னு இருக்காங்க. மூன்றாவதாக அங்குள்ள சடங்காச்சாரங்கள்லாம் அவங்களுக்கு அஸ்திவாரம், அதை செய்வதனாலே நமக்கு பிராயச்சித்தம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவர் குலைக்கிறாங்க, எல்லாத்தையும் குலைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு விரோதமாக அவர்கள் இருக்காங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் நியாய சங்கத்தில், ஆலோசனை சங்கம், செனகரி அதை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, 15வது வசனத்தை வாசிக்கும். சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆமாம், இதுதான் சுவிசேஷத்தினாலே மாற்றப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய, ஒரு ஊழியக்காரியினுடைய ஒரு முக்கியமான காரியம். அது எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ஃபேஸ் என்ன 1000 வால்ட் பல்பு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. சொங்கி போனது மாதிரி இருக்க முடியாது, 1000 வால்ட் பல்ப். சரி, பிரதான ஆசாரியர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிறார், என்ன சொல்லி கொண்டு வருகிறார் பிரதான ஆசாரியர்? இப்போ 6வது அதிகாரத்தில் என்னுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம். இது எந்த பின்னணியில் எழுதப்பட்டிருக்கிறது, இது யார், எதற்காக செய்தார், இவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும். ரொம்ப அழகாக ஓயாமல் பேசுகிறார், ஓயாமல் பேசுகிறார். என்னது அதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு, 7வது இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவர் கையில் மயக்கு கொடுத்தா நம்ம மயக்கு திரும்பி வராது, ப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு அதிகாரம் ஆதியாகமத்தை ஆரம்பிச்சு இங்கே முடிச்சிட்டாரு. ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு கடைசி உயிர்த்தல் வரைக்கும் பாருங்க. அதாவது சுவிசேஷத்தை வேதத்தை தெரிந்தவர்கள் மத்தியில், ஏன்னா நிறைய பேர் வேதத்தை தெரிந்து புரட்டாட்டமாக வாழக்கூடியவர்கள் உண்டு. அவங்களுக்கு எப்படி, அல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறது, வெளியில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைங்க, நம்ம சொந்த பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்லே எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே சொல்லிட்டு வர்றாரு, மெகா நேரேட்டிவ், ஒரு பெரிய ஸ்டோரியை சொல்லிட்டு வர்றாரு. அந்த ஸ்டோரியில் என்னெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறார். இது நமக்கு ஃபுல்லாக இன்னொரு நிகழ்ச்சிக்கு நேராக போகும். இருந்தாலும் நம்ம ஆரம்பிச்சிடும். இதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அவர்? ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறோம்? ஆபிரகாமுக்கும் சுவிசேஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறார்? விசுவாசம், கீழ்ப்படிதல். விசுவாசம், கீழ்ப்படிதல். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றார். கிறிஸ்து வெளிப்படுவார் என்பது, கிறிஸ்து வெளிப்படுவார், ஆபிரகாமுடைய சந்ததியில் கிறிஸ்து வெளிப்படுவார். அப்புறம் வேற எதுக்கு சொல்றாரு? ஆபிரகாம்
ஏன் அவர் வந்து இதுலேருந்து நோவாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது அதுக்கு முன்பதாக ஆதாம்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் ஆபிரகாம்லேருந்து? ஆபிரகாமின் தேவன், அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய தகப்பன், முற்பிதாக்கள் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறது இருக்கு. அவர் அழைத்து கொண்டு வெளியே கொண்டு வர்றாரு. அவர் அழைத்து கொண்டு வருகிறார். ஒரு 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 இடத்துல அந்த ஊர் என்ற ஊரிலிருந்து என்ற ஊரிலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். ஆமாம், அழைச்சிட்டு வரும் பொழுது அவருடைய தகப்பனார் இறக்கிறார். அதுக்கு பின்னாடி அவரை வந்து இந்த தேசத்துக்கு கொண்டு வர்றாரு. இது ஏன் ரொம்ப முக்கியமாக இருக்குது? இந்த சுவிசேஷத்திலும் சரி, பழைய ஏற்பாட்டினுடைய இந்த சத்திய அந்த வசனத்திலையும் சரி, ஏன் இது முக்கியமாக இருக்குது? தேவனுடைய அழைப்பினால அவருடைய வாழ்க்கையில் மாற்றப்பட்ட காரியங்களை குறித்து தெளிவு. தேவனுடைய அழைப்பினாலே மாற்றப்பட்ட வாழ்க்கை, வாக்குத்தத்தம். ஓகே 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 ஓகே. அப்போ வந்து வாக்குத்தத்தம் எதனுடைய அடிப்படையில் பண்ணப்படுகிறது? எதனுடைய அடிப்படையாக வாக்குத்தத்தம்? சும்மா இல்லை, அந்த 1ஆம் தேதி நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் மாதிரியா? அந்த கார்டு கொடுப்போம், கீழ்ப்படியது, உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன விசேஷமான உடன்படிக்கை? இதே உடன்படிக்கை வந்து யார் மூலமாக செய்யப்பட்டது? அதுக்கு முன்பதாக நோவாவுடைய நாட்களில் செய்யப்பட்டது. ஆதாம் ஏவாளுக்கே வந்து 3வது அதிகாரத்தில் சொன்ன ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. ஆனால் இந்த உடன்படிக்கைக்கும் அதுக்கு அடுத்ததான் நோவாவோட வந்து ஒரு உடன்படிக்கை, அதுக்கு வானவில் அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கையோடைய ரகசியம் என்ன? ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனா, ஜாதிகளின் தகப்பனா. ஓ, நம்ம அந்த ஊர்ல ஜாதி பாக்குறோமே, அதுக்கெல்லாம் கிடையாது. நிறைய பேர் அதை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த ஜாதியில பாக்குறதுக்கு தான் ஆபிரகாம் தான் மகனுக்கு பொண்ணு எடுக்கிறதுக்கு தான் ஜாதிக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் ஜாதியை நியாயப்படுத்துறது பேசுறாங்க. அந்த ஜாதி சொல்றீங்களா? இல்ல, விசுவாச சந்ததியாக ஆபிரகாம் எடுக்கிறார். ஜாதிகளுக்கு ஆராதனைக்காரனா இருந்தவன ஒரு அழைச்சி உன் தகப்பனையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டுட்டு நான் காமிக்கிற இடத்துக்கு போ, அங்கேயும் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை நம்பி அவன் வெளியே வந்ததுனால தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வதிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். போற இடத்துல எல்லாம் அவனை விசுவாசத்தின் தகப்பனாக அவரை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஓ, வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அதாவது அவனுடைய விசுவாசித்து அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால அது நீதியாக. இதே தான் ரோமர்கள் நிருபத்தில் வந்து பவுலடியார் இதை கோட் பண்ணி, அதாவது மேற்கோள் காட்டி சொல்கிறார். விசேஷமாக ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல தான் இந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கையில் விருத்த சேதன உடன்படிக்கையினுடைய அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் உடன்படிக்கை முன்பதாக கொடுக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் முக்கியமானது என்ன? அதாவது உனக்கு வந்து நான் வந்து ஒரு தேசத்தை கொடுப்பேனுங்கிறது முக்கியம். அப்புறம் என்ன சொல்றாரு, நான் உனக்கு வந்து ஒரு பிள்ளையை கொடுப்பேன் அப்படிங்கிறது முக்கியம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவரை சபிப்பேன், இதெல்லாம் வந்து பேசினாலும் உனக்கு ஒரு மிஷன் கொடுப்பேனுங்கிறாரு. அதாவது உனக்கு வந்து ஆசீர்வாதமான உடன்படிக்கை தந்து அதன் மூலமாக தேசத்தை தருவேன். அதோடு கூட அடுத்ததாக என்ன சொல்றாரு, உனக்கு வந்து இது தேசத்தை அந்த உடன்படிக்கையை தலைமுறையாக கொண்டு போக ஒரு ஒரு குழந்தையை கொடுப்பேங்கிறாரு. அதற்கு அடுத்ததாக என்ன சொல்றாரு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் வாசிங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமா, அது அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது மட்டுமல்ல, அவருக்கு சந்ததி கொடுத்தது மட்டுமல்ல, அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கிறார். சுவிசேஷ ஊழியம் என்ன? உனக்குள்ளாக இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆக சுவிசேஷத்தினுடைய நம்ம அடிப்படையாக நம்ம எடுக்கும் பொழுதே, தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்ல, ஆனாலும் ஒரு கூட்டத்தை தனக்கென்று ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக உலகம் முழுவதையும் ரட்சிப்பது என்பது தேவனுடைய பெருந்திட்டம். அங்கதான் ஆரம்பிக்கிறார் அவர். அருமையானவர்களே, சுவிசேஷம் என்பது என்ன? உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம் மூலமாக அநேக குடும்பங்களை, உலகத்தில் உள்ள அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய திட்டம். இதுல தான் சுவிசேஷம் வருது. இந்த சுவிசேஷத்தை எடுத்து ஸ்தேவான் பேசும் பொழுது ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதுடைய காரியம் என்ன? ஒரு தேசத்தை ஆண்டவர், ஒரு 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 கூட்டத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த கூட்டத்தை மிஷனரிகளாக
ஊழியக்காரர்களாக ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கு மற்றது அப்படின்னு சொல்ல, ஆசீர்வாதம் எனக்கு வரும் பொழுதே எனக்கு ஆண்டவர் அதோடு கூட ஊழியத்தையும் தருகிறார். எங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதாங்க சுவிசேஷ ஊழியத்தினுடைய அடித்தளம். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.